இருந்தது. மத்தளையில் இருக்கின்ற அந்த அதிவேக பாதை அருகம்பை ஊடாக மட்டக்களப்புக்கு கொண்டு வருவதற்கு අපිට ඒක ආණ්ඩුව වෙනස් වෙච්ච හින්දා කරගන්න බැරි වුණා. அரசாங்கம் மாற்றம் அடைந்ததால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. හැබැයි අපි ගොහෝ සංවර්ධන යෝජනා ක්‍රම ඒ ආණ්ඩුව කාලේ කෙරුවා. அந்த ஆட்சி காலத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் மாவட்டத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம். යහපාලන ආණ්ඩුව වෙලාවේ ලංකාවේ සංවර්ධනය නැවතුණා. நல்லாட்சி காலத்திலே இலங்கை முழுவதும் அந்த அபிவிருத்தி வேலைகள் முடக்கப்பட்டது. ලංකාවේම ආර්ථිකය සම්පූර්ණ කඩන් වැටෙන්න පටන් ගත්තේ යහපාලන ආණ්ඩුව කාලේ. நல்லாட்சி காலத்தில் தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பமானதும் நல்லாட்சி காலத்தில் தான். හැබැයි ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ ආණ්ඩුවට තමයි ඒ චෝදනාව ආවේ. இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சிக்கு தான் அந்த கெட்ட பெயர் வந்தது. එදා සංවර්ධනය නවත්තලා විදුලිය උත්පාදනය කරන එක ව්‍යාප්ත කරන එකත් වළක්වලා අධිවේගී මාර්ග පාර ඉස්කෝලේ හදන එක නවත්තලා කර්මාශාලා වැහිච්ච එක තමයි ගෝඨාභය ආණ්ඩුවට ඒ අභියෝගවලට මුහුණ දෙන්න සිද්ධ වුණේ. நல்லாட்சி காலத்திலே அபிவிருத்தி வேலைகள் முடக்கப்பட்டு அதுபோன்று கைத்தொழில்கள் முடக்கப்பட்டு மற்ற சகல வேலைகளும் நிறுத்தப்பட்டதனால் தான் கோட்டாபய அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டது. ඊට පස්සේ පාස්කුද ප්‍රහාරෙත් යාපාලික. அதுக்கு பிறகு நல்லாட்சி காலத்திலே உதித்த ஞாயிறு பிரச்சனையும் ஏற்பட்டது. ගෝඨාභය ආණ්ඩුව අරගෙන වැඩ කරගෙන පටන් ගන්නකොටම COVID-19 වසංගතය ලෝකෙටම හැදුණා. கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சியை பொறுப்பேற்று ஆட்சி நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற பொழுது COVID-19 உருவாக்கப்பட்டது. එදා මම මඩකලපුවට වැඩිපුරම ආවේ වැක්සින් වලට. அன்று நான் மட்டக்களப்புக்கு அதிகமான பிரயாணங்களை மேற்கொண்டது தடுப்பூசிகளை வழங்குவதற்காக. ටීචර්ස්ලාට රාජ්‍ය නිලධාරී හෙල්ත් සෙක්ටර් එකට ගුරුවරුන්ට ටීචර්ස්ලාට ડોක්ටර්ස්ලාට හෙල්ත් ස්ටාෆ් එකට රජයේ ග්‍රාම නිලධාරීන්ට ගාමන්ට් ෆැක්ටරිස් වලට ගොවියන්ට මේ හැම කෙනාටම වැක්සින් එක දෙන්න දාපු කටයුතු කරුවා මේ බලන්න. அன்று நாங்கள் டாக்டர்மார்களுக்கு அல்லது சுகாதாரத்துறையினருக்கு ஆசிரியர்மார்களுக்கு விவசாயிகளுக்கு கார்மெண்ட் தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் அந்த தடுப்பூசி வழங்குவதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு செயல்படுத்தினோம். හැබැයි අපිට ආර්ථිකයේ පසුබෑමකට ලක් වෙන්න සිද්ධ වුණා. ඒක ලෝකෙටම වුණා අපිට විතරක් නෙවෙයි. இருந்தாலும் நாங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது எங்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே அந்த பாதிப்பு ஏற்பட்டது. එහෙනම් අපිට තිබිච්ච ආණ්ඩුව මගදී වෙනස් වුණා. ஆகவே அந்த காரணத்தால் எங்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரம் இடைநடுவே மாற்றப்பட்டது. අපි ඒ හින්දාම රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා ඊළඟ අවුරුදු දෙකට අපි පත් කරගත්තා. அதனால் நாங்கள் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களை அடுத்து வருகின்ற 2 வருடத்துக்கு ஜனாதிபதியாக நியமித்தோம். අපිට ඕනේ විදියට ගමේ සංවර්ධනය නොවුණත් යම්තාක් දෙයක් අපිට කරගන්න හැකියාව ලැබුණා. எங்களுக்கு தேவையான அளவு ஒரு கட்டத்தில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படாவிட்டாலும் ஓரளவுக்கு இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. හැබැයි ඉස්සරහින් මැතිවරණ වලට අපි ලෑස්ති වෙන්න. எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. මම හිතනවා මඩකලපු දිස්ත්‍රික්කයේ ඔබ අපේ පක්ෂයේ හයිය. நான் நினைக்கின்றேன் நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கின்ற இந்த முக்கியஸ்தர்கள் எங்கள் கட்சியினுடைய ஆணிவேர்கள். ඒ නිසා ඔබ ඉදිරි කාල සීමාව තුළ ඒ ගමේ පක්ෂයේ හදන වැඩපිළිවෙල බාර ගන්න. நீங்கள் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே கட்சியினுடைய முன்னெடுப்புகளை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் செயற்படுவீர்கள் என்று. ඒ හැම අංශවලම ගැටලු තියෙනවා. சகல துறைகளிலும் குறைபாடுகள் இருக்கின்றது. ව්‍යාපාරවල ප්‍රශ්න තියෙනවා බදු ටැක්ස් එක වැඩි. ව්‍යාපාර කඩන් වැටිලා. வியாபாரத்துறை எடுத்துக்கொண்டால் வரி பிரச்சனை இருக்கின்றது. வியாபாரங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ග්‍රැජුවේට්ස්ලා ඉන්නවා. ගෝඨාභය රාජපක්ෂගේ පස්සේ රස්සාවක් ආණ්ඩුවේ තියා ප්‍රයිවට් සෙක්ටර් එකවත් හම්බෙලා නැහැ. பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு பிறகு பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்படவில்லை. ඒ වගේම ප්‍රයිවට් සෙක්ටර් එකේ නැත්නම් ආයෝජක වෙලා රස්සා උත්පාදනය වෙලා නැහැ. අලුතෙන් රැකියා ක්‍රියේට් වෙලා නැහැ මේ පැතිවල. தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் முதலீட்டாளர்கள் வரவில்லை. அதனால் தனியார் துறையிலே தொழில் ஊக்குவிப்புகள் இல்லை. ඉස්කෝලේ පල්ලිය පන්සලේ කෝවිලේ ගැටලු තියෙනවා. பாடசாலை பள்ளி பன்சல கோயில் போன்ற இடங்களிலும் குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கின்றது. ඉතින් මේවා අපි ක්‍රමාත්මකව විසඳ ගන්න නම් අපි හොඳ ஸ்ட்ராங் சக்திமத் ஆண்டுவாக் අපි හදන්න. நாங்கள் இதை கட்டங்கட்டமாக நிறைவேற்றிக் கொள்வதனால் நல்ல ஒரு ஆளுமையான ஆட்சியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். අපිට හැමදාම වෙන්නේ ඡන්දේ වෙනකොට එන කට්ටිය ඡන්දේ දින්නට පස්සේ නැති වෙනවා. எங்களுக்கு ஒவ்வொரு காலமும் நடக்கிறது தேர்தல் நடக்கின்ற பொழுது இருக்கின்றவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இல்லாமல் போய் விடுகிறார்கள். අනිත් මේ ප්‍රදේශීය දේශපාලන පක්ෂත් එහෙමයි. ඡන්දේ කාලේ එනවා මොකක් හරි ටොපික් එකක් ගන්නවා ඡන්දෙන් පස්සේ යනවා.
இந்த பிரதேசத்திலும் அவ்வாறுதான் நடக்கின்றது. தேர்தல் காலத்திலே வருகின்றார்கள் ஒவ்வொரு தலைப்பிலே, ஆனால் தேர்தல் முடிந்தவர்கள் அவர்கள் மாயமாகின்றார்கள். එයින් අපි ඔබෙන් ඉල්ලන්නේ අපේම කණ්ඩායමක් ජයග්‍රහණය කළ දෙන්න. நான் மிக வினயமாக கேட்டுக்கொள்வது, ஆகவே எங்களுடையவர்கள் என்கின்றவர்களை நீங்கள் வெற்றி பெற்று எங்களுக்கு தாருங்கள். අපි එයාට උපරිම සහයෝගය දෙන්න මේ ප්‍රදේශවල සංවර්ධනය කරන්න. நாங்கள் அவர்களுக்கு அதிகபட்ச உதவிகளை நாங்கள் எதிர்காலத்திலே வழங்க இருக்கின்றோம். ප්‍රබලම් නාස්ලා ගැටලු විසඳගෙන මඩකලපුව දිස්ත්‍රික්කය තාමත් හොඳ තැනකට ගෙනියන්න පුළුවන් කියලා මට හිතෙනවා. உங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு நல்லதொரு பயணத்துக்காக ஏற்பாடு செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். චන්ද්‍රකුමාර ස්තුතිවන්ත වෙනවා. තාමත් මහන්සි වෙනවා. சந்திரகுமார் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர் மிகவும் கஷ்டப்படுகின்றார், වැඩ කරනවා. வேலை செய்கின்றார். හැමදාම පක්ෂ කාර්යාලයට ඇවිල්ලා විස්තර අහගෙන මේ ප්‍රදේශ කට්ටියගේ ලියුම් ටික අරන් ඇවිල්ලා පුළුවන් ඒවාට උත්තර අරන්. எந்த நாளும் கட்சி தலைமை காரியாலயத்துக்கு வந்து எங்களை சந்தித்து இங்க இருக்கின்ற கடிதங்களை கொண்டு வந்து அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். මේ ඔබගේ උත් ඉල්ලන්නේ ශක්තිය ගමට ගිහිල්ලා ජනතාවගේ ප්‍රශ්න වලට විසඳුම් දෙන්න අපේ කණ්ඩායම උපයෝගී කරගන්න පාවිච්චි කරන්න. நாங்கள் உங்கள் ஊர்களுக்கும் நீங்கள் சென்று இவ்வாறான தேவைகளை அடையாளம் கொண்டு இவர் ஊடாக எங்களுக்கு சமர்ப்பியுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஊர் மக்களிடம் சொல்லுங்கள். මීට වඩා කාලය ගන්නේ නැහැ පරක් වෙච්ච නිසා. தாமதமாகியதால் நான் இதுக்கு மேலதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. අපි ආයවතාවක් හම්බෙමු. நாங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். අපි හොඳ රැස්වීම් මාලාවක් ලෑස්ති කරමු. நிறைய கூட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிடுவோம். ගම් ඇතුලේ අපි තරුණයෝ එකතු කරගෙන ක්‍රීඩා වැඩසටහන් කීපයක් සංවිධානය කරමු. ஊர் மட்டத்திலே, கிராம மட்டத்திலே இளைஞர் யுவதிகளை சேர்த்துக் கொண்டு நாங்கள் விளையாட்டு வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். ඒකම අපි ශක්තිමත් ඉස්සරහට යමු කියලා ආරාධනා කරමු. நாங்கள் இணைந்து செயற்படுவோம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ඔබ සියලු දෙනාටම ස්තුතියි. உங்கள் அனைவருக்கும் நன்றி.